வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஒரு யூடியூப் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது யூவி அண்ட் ஸ்ட்ரைக். நான் தான் உங்கள் யூவி. 2 நாளைக்கு முன்னாடி தாங்க சிவகார்த்திகேயனோட ஒர்க் அவுட் வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப்லேயே வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது. நான் போய் கிளிக் பண்ணி பார்த்தா, என்னடா இது, ஆள் வந்து ரொம்ப காலத்துக்கு அப்புறம் உடம்ப அப்படியே ஒர்க் அவுட்லாம் பண்ணி நல்லா ஃபிட்டாலாம் இருந்திருந்தாப்புல. கமல் ப்ரொடக்ஷனில் வந்து அந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு 2 நாள் முன்னாடி தான் அந்த மேக்கிங் வீடியோவோ என்னமோ அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 2 நாள், அதாவது 16ஆம் தேதி வந்து அந்த படத்தோட டைட்டில் டீசர் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்கமல் ஃபிலிம் ப்ரொடக்ஷன்லேருந்து முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. சொன்னபடியே வந்து இன்றைக்கி 16ஆம் தேதி. அந்த மேக்கிங் வீடியோ பார்க்குறப்பே தெரியும் சம்திங் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக. எல்லாருமே ஃபஸ்ட்டே சொல்லிட்டு இருந்தாங்க இது வந்து ஒரு ஆர்மி பேஸ் பண்ண படம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த டைட்டில் டீசர் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. டைட்டில் டீசரில் வந்து பேர் வந்து அமரன் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அந்த பேரை கேட்டுகிட்டே நம்மளுக்கு வந்து கார்த்திக் தான் ஞாபகம் வராப்புல. வெத்தலை போட்ட சோக்கில் நான் புக்குன்னு குத்துன மூக்கில், அந்த பாட்டு தான் ஞாபகம் வருது. இந்த டைட்டில் டீசர் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, பேசுகிறத விட்டுட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சோனி பிக்சர்ஸும் ராஜ்கமல் ஃபிலிம் ப்ரொடக்ஷனும் பண்ணுறாங்க போல். ஜிவி பிரகாஷ் மியூசிக்கு. ஆனால் சிவகார்த்திகேயனை வந்து நம்ம போலீஸ் கெட்டப்பு எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஆர்மி கெட்டப்பில் எப்படி இருப்பாருன்றது தெரியல. இந்த படம் ரிலீஸ் ஆனால் தான் தெரியும். இவர் ஓவர் டெரராக பேசினா நல்லா இருக்குமா இல்லையான்றது எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. இந்த படம் மேபி அவரோட இந்த கரியரை வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபிசிக்லாம் வச்சு பார்க்க அப்படி தான் தெரியுது. பார்ப்போம். ராஜ்குமார் இந்த ஆபரேஷனுக்கு எவனோ முகத்தை மூடாத. இதான் என் முகம், இந்தியன் ஆர்மியோட முகம். நாங்க இருக்கோம் காட்டு. டெரரிசம் யோசனை ராஜ்குமார் வந்து கத்தி போட்டலே சுடுவாண்டான்னு அலறணும். முகுந்தன் அமரன். ஹிந்தி, தெலுங்கு எல்லா லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுவாங்க. 3 லாங்குவேஜில் என்ன மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க போல். சரி, ஓகே. டைட்டில் டீசர் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. சொன்னபடி மியூசிக் டைரக்டர் வந்து ஜிவி பிரகாஷ் தான். அவர் கொஞ்சம் ஆக்டிங்கை நிப்பாட்டிட்டார் போல். நான் பழையபடி மியூசிக் டைரக்டராகவே ஆயிடுறேன்ற மாதிரி மியூசிக் ஃபீல்டுக்கே மறுபடியும் ரிட்டர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டார் போல். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் தான் சிவகார்த்திகேயனுக்கு வந்து ஹீரோயின் இல்லாமல் காமிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லா படத்துலையும் ஹீரோயினோட காமிப்பாங்க. இந்த ஒரு படம் தான் ஹீரோயினே காமிக்கல. ஒருவேளை அடுத்தது ட்ரெய்லரு வேறு ஏதாவது அடுத்த அப்டேட்டில் வந்து ஹீரோயின் யார் அப்படின்றது சொல்லுவாங்க போல். மற்றபடி டைட்டில் டீசரை வைஸ் பார்க்குறப்போ ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஆனால் சில விஷயங்கள்லாம் அப்படியே பார்க்குறப்போ இந்த பாலிவுட் சினிமாவில் அந்த ஒரு இப்போ ரீசெண்ட் டைமில் போகுது பார்த்திங்களா, அந்த ஜவானு பத்தானு அந்த மாதிரி ஒரு லுக்காக இருக்குது. அந்த இந்தியன் ஆர்மினா மோஸ்ட்லி அவங்க தான் அதை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க. அந்த மாதிரி இருக்குது பார்க்க. ஆனால் அதுக்கு குறை சொல்ல முடியாது. நல்லா தான் இருந்தது டைட்டில் டீசர் பார்க்குறப்போ. மேக்கிங் நல்லா இருந்தது. கேமரா ஆங்கிளும் சூப்பராக இருந்தது. அந்த கன் ஹேண்டிலிங் பண்ணுறதெல்லாம் சூப்பராகவே இருந்தது. பார்க்க ஒரு நேச்சுரலாக இருந்தது சிவகார்த்திகேயன் பண்ணுறதெல்லாம். படம் எப்படி இருக்குது அப்படின்றது நம்ம படம் ரிலீஸ் ஆனால் தான் தெரியும். உங்களுக்கு இந்த டைட்டில் டீசரை பற்றி ஏதாவது ஒப்பீனியன் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோ போட்டிருக்கோம், அதையும் ஒரு எட்டு பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.